சரோஜா தேவியின் நிறைவேறாமல் போன கடைசி ஆசை. கண்ணெடுத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதினு 60s காலகட்டத்தில் இருந்த ரசிகர்களால அன்பாக அழைக்கப்பட்டவர் தான் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி. வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக பெங்களூர்ல தன்னுடைய 87வது வயதுல உயிரிழந்தாங்க. இவருடைய மறைவுக்கு அரசியல் மற்றும் திரைப்பிரபலங்கள் கண்ணீரோட அஞ்சலி செலுத்தி வராங்க. அதோட அவங்களோட தங்களுக்கு இருந்த நினைவுகளையும் சோஷியல் மீடியா வழியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஒரு இன்டர்வியூல பேசின அவங்க தன்னுடைய கடைசி ஆசையை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது, மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெறும் அரசியல் தலைவரோ நடிகரோ மட்டும் கிடையாது. அவர் இல்லைனா இன்னைக்கு நான் இல்லை. அவர் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்த ராமாவரம் வீடு ஒரு கோவிலுக்கு சமமானது. நான் சென்னைக்கு வரும்போது எல்லாம் அங்க போவேன். அவர் உயிரோட இருந்தபோது ராமாவரம் வீட்டில் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன்னு பேசினாங்க. தனக்கு வாழ்க்கை தந்த சென்னையில தான் தன்னுடைய உயிர் பிரியணும்னு சரோஜா தேவி கடைசியா ஆசைப்பட்டதா தெரிய வந்திருக்கு. ஆனா பெங்களூர்ல அவங்க இருக்கிற வீட்டில தான் உயிர் இழந்திருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சும்மாவா சொன்னாங்க. மேலும் மறைந்த சரோஜா தேவியின் உடல் அவர் கணவர் கல்லறைக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.